ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் 24/7 ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கையை தொட்டு அவங்க தடவி யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. கண்ணை கட்டி விட்டுட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க, ஷஃப்லாகி உட்காந்துருப்பாங்க, எப்படினாலும் உட்காந்துருப்பாங்க, கையை கொடுப்பாங்க. நீங்கள் யாருன்னு முதல் சொல்லணும், யாரை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்கன்ட்டு. இப்போ முத்து போகிறார் அப்படின்னா தர்ஷிகா கண்டுபிடிக்கணும்னா கண்ணை கட்டிடுவாங்க. அதை நீங்கள் தடவி யாருன்னு சொல்லிவிட்டு தர்ஷிகா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு கேமு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான். நல்லா தடவிட்டு சூப்பராக வந்து ஆடக்கூடிய ஒரு கேமு. ஸோ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக விளாண்டார், 2 பேரை கண்டுபிடிச்சார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக அப்படியே தடவிட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது ஒலிம்பிக்கில் நிஜமாக சேர்த்தா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னடா இது பிக் பாஸ்க்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து ஒரு ஃபீலிங் ஆகி போச்சு அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அண்ட் முத்து என்ன ஆச்சுங்க, ஒன்றும் புரியலையே. என்ன எடிட்டர் கட் பண்ணிட்டான்றாங்க, உண்மையை மறைச்சிட்டாங்கன்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கான சம்பவம் ஒரு ஆதாரம் இது வந்து வெளியே வந்துருச்சு. என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து சிவகுமார்கிட்ட எவனோ பற்ற வச்சுருக்கான். அதாவது முத்துக்குமரன் நீ வந்து வேலைக்கு ஆக மாட்ட அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார்ட்ட சொல்லிட்டாங்க போல தெரியுது. உடனே சிவகுமாருக்கு முத்துக்குமரன் மேலே காண்டு, ஓகேவா. ஆனால் உண்மையிலேயே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சிவகுமாருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது முத்து தான். அது எவனுக்குமே தெரியாது. அவன் வந்து யோசிச்சுட்டு இருந்தான், சரியா இந்த வட்டம் அவருக்கு தேவைப்படுவார்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு தீபக் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. தீபக்கும் வந்து அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பார்ல. ஆனால் உண்மையிலே முத்து வந்து அந்த மாதிரி நினைக்கல மனசார, ஓகேங்களா. அது எவனோ ஒருத்தன் பூ சுற்றி விட்டுருக்கான். அது விசாலாக இருக்கும் இல்லை சத்யாவாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ முத்துக்குமரன் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் விளையாண்டு இவரை காலி பண்ணிடுறான்ட்டு. நான் ஏன் சிவகுமார் வந்து இன்னும் வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா, இன்னும் அவருக்கு வந்து தெரியல விவரம். இந்த பிக் பாஸ் வீட்டு 7 வருஷமாக ட்ரை பண்ணுறது மேட்டர் கிடையாது. 7 வருஷம் அதுக்கான ஸ்கில்லை வளர்த்துட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு பிளண்ட்டாக, அந்த இதை எடுத்துகிட்டு போகும்போது பொம்மை கப் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்து உடைக்க போகும்போது முத்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்லியிருக்காரு, அதை கட்டு சரியா. அதுக்கடுத்து வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் பின்னாடி பேசுகிற வேலையெல்லாம் வந்து இங்கே வச்சுக்காதீங்க. பின்னாடி பேசுகிறதுனால அதுவும் இவனால் என்ன முடியாது, உன்னால் ஒன்றும் முடியாதுன்ற மாதிரி பேசாதீங்க. அது இங்கே நான் சொல்ல, என் லைஃப்பில் சொல்கிறேன், யார் லைஃப்லேயும் அப்படி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறு நடந்து முன்னாடி போகிறார். அப்போ எல்லோரும் பேக்கில் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஷால்லாம் வந்து கை போடுறான் முத்து மேலே, அதாவது சிவகுமார் மேலே கை போட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சிரிக்கிறாங்க. நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறான், செமன்ட்டு. அப்போ முத்துக்கு வந்து அது ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே நின்ட்டார். அதாவது வராதிங்கிறத கட் பண்ணிட்டான் எடிட்டிங்கில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குமே சரிபட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது எதுக்குமே யூஸ் இல்லை, இவன் வந்து வேஸ்ட்டு, ஓகேவா, இவன் வந்து எதுக்குமே ஒன்றுமே பண்ண மாட்டான், அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க போல். முத்துக்குமரன் சொன்னான்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க, சரியா. சிவகுமார் வந்து வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு. அதை அவன் சொல்லிட்டு போகிறான். அந்த மாதிரி அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா நான் வந்து இங்கே சொல்லலை, பின்னாடி பேசாதீங்க, நான் இங்கே சொல்ல லைஃப்லேயே சொல்கிறேன், அந்த மாதிரி யாரையும் சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அடுத்து அந்த பொம்மையெல்லாம் உடச்சிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டு கை கொடுத்துட்டு வந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி மேலே ஏற்கனவே அவன் காண்டில் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். முத்துக்குமரன் மேலேயும் காண்டு. ஸோ வெளியே ஸ்டேஜுக்கு போயிட்டு மஞ்சரியை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்காரு. அதையும் வந்து எபிசோடில் கட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான். ஏன்னா சிவாஜி அந்த பிராண்டு, இவர் வந்து திருப்பி வந்து இதை பேசுனதுனால அதை டெலிகாஸ்ட் பண்ணோன்னா அது தேவையில்லாமல் இவர் மேலே ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சிவாஜியை போட்டு அடிப்பாங்க எல்லாம். என்னையா சிவாஜி வழியில் வந்து பேரன் இப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் வந்து ஷோ பார்த்தவங்களுக்கு தெரியும்ல, எப்படி உண்மையை மறைக்க முடியாது அப்படின்றதுனால வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ.